வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது பார்த்திங்க அப்படின்னா 4 வோல்ட் பேட்டரி. இந்த பேட்டரி டெட் ஆகிடுச்சு. இந்த பேட்டரி நம்ம ரெக்கவர் எப்படி பண்ணலாம் அப்படின்னு இதில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெல் சிம்பிள் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 4 வோல்ட் பேட்டரி பார்த்திங்கன்னா லெட் ஆசிட் பேட்டரி. இது சீல்டு பேட்டரி. இது ஃபுல்லாக டெட் ஆகிடுச்சு. இதில் ஃபஸ்ட்டு நம்ம வோல்டேஜ் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணிப்போம். மல்டிமீட்டரை வச்சு செக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 0.03 0.21 அப்படிங்கிற மாதிரி தான். ஆக்சுவலாக இது டெட் ஆகிடுச்சு. இதில் திரும்ப நம்ம ரீசார்ஜ் பண்ணி பார்த்தோம். உங்களுக்கு ரீசார்ஜே ஆகலை. மீண்டும் நம்ம இது ரெக்கவர் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். நார்மலாக சார்ஜ் போட்டால் சார்ஜ் ஆகலை. ஏன்னா 5 வோல்ட் சார்ஜ் போட்டோம்னா நமக்கு சார்ஜ் ஆகலை. இந்த மேலே உள்ள கப்பு இருக்கு இல்லையா, ஸோ அந்த கப்பை ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா 2 ரப்பர் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துருவோம். பார்த்திங்க அப்படின்னா 2 ஹோல் இருக்கும் அதில். ஸோ இதையும் ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு நம்மள்ட்ட பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த 12 வோல்ட் சாக்கெட் இருக்குது, இதை கனெக்ட் பண்ணிவிடுவோம், சால்ட்ரின் பண்ணிவிடுவோம். ஏன்னா நம்ம 5 வோல்ட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா 5 வோல்ட்டில் உங்களுக்கு சார்ஜ் ஆகாது. ஸோ அதுக்கு மேலே நம்ம அதிகமாக கொடுத்தா தான் உங்களுக்கு இது சார்ஜ் ஆகும். ஏன்னா ஃபுல்லாக டெட் ஆகிடுச்சு. ஏன்னா ரீசார்ஜபிள் திரும்ப ஆகவே இல்லை. ஸோ கண்டினியூவாக நம்ம லெட் ஆசிட் பேட்டரி போட்டோன்னா நமக்கு ரீசார்ஜபிள் ஆகாது. இது பார்த்திங்கன்னா டிஸ்டில்டு வாட்ரு நம்ம ஒரு சிரிஞ்சில் எடுத்துக்கிட்டோம். ஸோ 2 ஹோல்லையும் நம்ம இந்த டிஸ்டில் வாட்டரை ஃபில் பண்ணிடணும். இந்த மாதிரி நம்ம ஃபில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ளே சரியாக போகலை. டிஸ்டில் வாட்டர் உள்ளே போகலை. உங்களுக்கு ஏர் உள்ளே இருக்கிறதுனால உள்ளே சரியாக போக மாட்டேது. நம்ம நீடில் யூஸ் பண்ணிப்போம். ஸோ இப்போ நீடில் யூஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம ப்ரெஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஃப்ரீயாக உங்களுக்கு டிஸ்டில் வாட்டர் ஃபில் ஆகுது. முன்ன இந்த மாதிரி போகலை. ஸோ இந்த சைட்லேயும் நம்ம ஃபில் பண்ணிவிடுவோம். ஃபில் பண்ணிவிட்டு இந்த மேலே உள்ளதை நம்ம சிரஞ்சை வச்சு நம்ம ரிமூவ் பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க, இல்லைன்னா தொடச்சிருங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம 12 வோல்ட் சாக்கெட் இல்லையா, இப்போ 4 வோல்ட்டு. நம்ம 12 வோல்ட் கண்டினியூவாக கொடுக்க போதில்லை. ஒரு ½ அன் ஹவர் மட்டும் தான் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். 12 வோல்ட் சாக்கெட் இது. இப்போ இது நம்ம ½ அன் ஹவர் நம்ம இதை சார்ஜ் போட்டுருவோம். சார்ஜ் போட்ட பிறகு அதுக்கப்புறம் நம்ம சார்ஜ் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா கேஸ் வெளியில் வருது. ஸோ அதனால தான் பபிள்ஸ் இந்த மாதிரி வருது. எப்போதுமே லெட் ஆசிட் பேட்டரி சார்ஜ் போட்டோம் அப்படின்னா நமக்கு கேஸ் வெளில வரும். இப்போ பார்த்திங்கன்னா ½ அன் ஹவர் போட்ட பிறகு நம்ம கேஸ்லாம் வெளில வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு சார்ஜ் போடாதீங்க. சார்ஜ் போட்ட பிறகு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணுங்கள். ஏன்னா கேஸ் வரும்போது திரும்ப லீக் ஆகும். லீக் ஆகிறதுக்கு இடம் இல்லாமல் போய்டும். ஏன்னா கேஸ் வர்றதுனால நம்ம க்ளோஸ் பண்ணி முடியக்கூடாது. இந்த மாதிரி மேலே உள்ள கப்பை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நம்ம சார்ஜ் போட்ட பிறகு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணுவோம் வோல்டேஜ் இருக்கா இல்லையான்ட்டு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 4 வோல்ட் 17 இல்லையா, 4.17 வோல்டேஜ் கிடச்சிருக்கு. ஒரு புது பேட்ரி வாங்கினீங்க அப்படின்னா இந்த வோல்டேஜ் தான் அதில் காமிக்கும். இப்போ நம்ம இந்த சால்ட்ரினை ரிமூவ் பண்ணி எடுத்துருவோம். ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ வோல்டேஜ் இருக்கா இல்லையான்னு நம்ம செக் பண்ணிட்டோம். இருந்தாலும் நம்ம லைட்டை கனெக்ட் பண்ணி பார்ப்போம், லைட் எரியுதா அப்படின்ட்டு. இது 5 வோல்ட் லைட். இது பார்த்திங்கன்னா சார்ஜ் ஆகிருக்கு. இது மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா பேட்டரியுமே நமக்கு ரெக்கவர் பண்ண முடியுமான்னா முடியாது. ஒரு சில பேட்டரி மட்டும் அப்படி பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.